ராகவ் நல்லா தூங்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து அபி வராங்க தூங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ யோசிக்கிறாங்க, இவர் நல்லா தூங்கிட்டே இருக்காரு, இவரோட டைரி எடுத்து நம்ம படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பேக்லேருந்து அந்த டைரி எடுக்கிறாங்க, எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே உட்காடுறாங்க. என்ன நடந்திருக்கோம் அடுத்தது ஒரு ஆர்வமாக அப்படியே எடுத்து டைரியை படிக்கிறாங்க. நான் இன்னொரு வாட்டி மதுவை பார்த்தேன். எங்கே தெரியுமா பார்த்தேன்? பார்க்கில் பார்த்தேன். நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது மது என்கிட்ட வந்து பேசினான். என்னங்க உங்கள் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாட்டியா? எங்கள் பாட்டியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் பாட்டி பொய் சொல்லக்கூடாதுன்னு, அதான் நான் கேட்டேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்ன நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, உங்கள் லவ்வரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. ராகவ் கேட்டோடனே மது சொல்கிறாங்க, ஐயோ அவன் என்னோட லவ்வர்லாம் கிடையாதுங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் பேர் விமல், என் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தான், ஆனால் இப்போ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எத்தனையோ வாட்டி அவங்ககிட்ட சொல்லிட்டேன், உன்னை வேண்டாம் நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. எப்படியாவது என் மனசை மாற்றணும், என் கூட வாழணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, என்ன இத்தனை வாட்டி இப்படி தொல்லை பண்ணால் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க பண்ண முடியும், அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ அவன் லவர்னு சொல்கிறான், நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எங்கே காணோம், எப்பவுமே உங்கள் பின்னாடியே சுற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. அவன் ஊரில் இல்லைங்க, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான், அதனால தான் இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் போயிட்டு வரேங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே மது திரும்பி ராகவே பார்க்குறாங்க. ராகவும் மதுவே பார்க்குறாரு. என்னவோ தெரியல, அவள் அங்கேருந்து போன உடனே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருந்தது, அது ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் டைரியில் எழுதியிருக்காரு. அதை படிக்கும் போது அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அபி என்ன இப்படிலாம் இருக்குது, இதுக்கு மேலே இதை படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ராகவ் எழுந்துக்கிறாரு. ஐயோ எழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கட்டில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டே இருக்கும்போது ராகவ் எழுந்துக்கிறாரு. என்ன இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை, பில்லோலாம் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் அடுக்கி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து போகிறாங்க. அப்போ அனு சொல்கிறாங்க, என்ன அப்படி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு, நான் உனக்கு லெமன் ரைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். அதுக்குள்ளே ராகவ் வராரு. வந்தோடனே இந்த டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, உமன் ஸ்பெஷல், இது வந்து வேர்ல்டு காஸ்டியூம், ஒரே ஒரு சீட் தான் கிடச்சிருக்கு, முடிஞ்சா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பார்த்தோன்னே அனு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்பா பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க. அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. என்ன ஓவராக நடிக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நீ தானே சொன்ன நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அனு ஆகாஷ் 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சூப்பராக நடிக்கிறாரு, மகா நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க. அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லை, ராகவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ அனு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அனு இன்னும் வரல, உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அனுவும் வராங்க. வந்தோடனே எல்லாருமே சரி சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அப்படியே அபி பக்கத்தில் ராகவ் உட்காந்துட்ருக்காரு. அபி சாப்பிடும்போது அப்படியே புறக்க ஏறுது. தலையில் தட்டுறாரு. தட்டிட்டு என்னாச்சு, ஏதோ உனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் அனு, இவங்களுக்கு ரச சாதம் இருந்தால் கொடுங்க, ஏன்னா ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது. ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் உள்ளே போகிறேன், நான் போய் டேப்லெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி எழுந்துக்கிறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. இந்த ஆளுக்கு என்ன, ராகவ் நம்ம மேலே பாசமாக இருந்தால் இவருக்கே ஏன் எரியுது, எப்போ பார்த்தாலும் எரிச்சலா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக சைக்கோ மாதிரி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அஞ்சலி மட்டும் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்காங்க. என்னக்கா ஆச்சு உனக்கு அக்கா, நீ அதையே நினச்சிட்ருக்கியா, மறந்துருக்கா, சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறுத்துங்க, அக்கா சிரிச்சா தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ். அதே மாதிரி அஞ்சலி சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆகாஷ் அணுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துட்ருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. ஏன்டா அழற, இதுக்கிட்ட அழற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை அனு வந்து எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு காரணம் அவங்க தான் நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு அப்பா, நான் உன் கூட இருக்கேன் சரியா, நீ தேவையில்லாமல் அழாத, நல்ல பொண்ணு அனு, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால் நீ ஃபீல் பண்ணாது, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆகாஷ் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு.
முரளி பயங்கர கோவமா போறாரு. போயிட்டு வினய்ன்றவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. "என்ன ராகவ அழிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணீங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம்." "ஆமா, ராகவ் வந்து எனக்கு தான் எதிரி. உங்களுக்கு யாரு? நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "அதுக்கு காரணம் எல்லாமே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு முரளி எல்லாமே லேடீஸ் வாய்ஸ்ல பேசுற மாரி கேட்குது. "இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "அப்படியா? கண்டிப்பா அந்த ராகவ நான் அழிச்சிடுவேன். ஏதாவது ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வினய் ஃபோன கட் பண்றாரு. "ராகவ், உனக்கு இருக்குடா இனிமே. கண்டிப்பா உன்ன நான் விடவே மாட்டேன். உன்னோட எதிரிய வச்சே உன்ன அழிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நினைக்கிறாரு, "அபி, அபி ஏன் செல்லம் அபி. அபியோட தலையில கைய வச்சு ஃபீவர் இருக்கா இல்லையா நான் செக் பண்றேன். உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும். கண்டிப்பா உங்க 2 பேரும் நான் சேரவே விட மாட்டேன். கண்டிப்பா பிரிச்சுருவேன். அபிய நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். அபி எனக்கு மட்டும் தான் சொந்தம். யாருக்காகவும் நான் என் செல்லத்த விட்டு கொடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காரு. அபி யோசிக்கிறாங்க. ராகவன் நமக்கு டிக்கெட் குடுத்துருக்காரு. கண்டிப்பா நம்ம போகணும். இத போய் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு போயிட்டு அழகா ட்ரெஸ் பண்றாங்க. நல்லா மாடலா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வுமன் ஸ்பெஷலுக்கு அந்த டிக்கெட் குடுத்துருக்காரு. அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆயிட்டோனே அப்படியே வெளிய வராங்க. யாரும் நம்மள பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா முரளி வராரு. வந்து அப்படி நைஸா எட்டி எட்டி பார்க்குறாரு. அபி யாரும் நம்மள பார்க்குற மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வீட்டாண்ட வந்து பார்க்குறாங்க. யாரா இருக்கும்? யாரோ வந்து நம்மள பார்த்துட்டு ஓடுன மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பார்க்குறாங்க. ஐயோ! அபிகிட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே ஓரமா ஒளியிறாரு. பார்த்தா அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டுருக்காரு. அப்ப பின்னாடி அஞ்சலி வந்து, "என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்ட கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்ல. நடந்து வந்துட்டே இருந்தேன். திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் இப்படி சாஞ்சு நின்னுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. "ஓ! அப்படியா? ரொம்ப தலைவலிக்குதாங்க. வாங்க நான் டேப்லெட் தரேன். நீங்க போட்டு படுங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பா இவ வேற அப்பப்ப வந்து பயமுறுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே